நேர்களே, இன்றைக்கு நம்ம பேச போகிறது சமீபமாக ஒரு 4-5 நாட்களாக வலைத்தளங்களில் நம்முடைய தமிழ்குடி, அதாவது என்ன சொல்றது, சீமான் அவருடைய பேச்சு பல பல விஷயங்களை இன்றைக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய நிலைத்தன்மை குறித்து பலர் சந்தேகம் எழுப்புகிறார்கள். அவருடைய கொள்கை அரசியல் குறித்து வழக்கமாக பரபரப்பாக பேசக்கூடிய சீமான், அவன் சாதி பார்க்க மாட்டான், ஆகவே பாரதி பார்ப்பான் அப்படிங்கிறார். மதுரையில கோயில்கள்ல பெரியவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் வைத்தியநாத ஐயருடைய துணையாக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களை எல்லாம் உள்ளே அழைத்து சென்றார் என்று அவர் சொல்றார். கடுமையாக அவருக்குள்ள ஆக்ரோஷத்தன்மையோடு, அவன் சாதி பார்க்க மாட்டான், ஆகவே அவன் பார்ப்பான் என்ற ஒரு புதிய விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் யாருக்கு கொடுத்தார்? பாரதிக்கு கொடுத்தாரா, வைத்தியநாத ஐயருக்கு கொடுத்தாரா என்ற கேள்வியை இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுபவர்கள், திராவிட தேசியம் பேசுபவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திரு சீமான் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது அல்ல, உணர்ச்சி வசப்படுவதை போன்று பேசுவது அவருடைய கலை. ஒரு பேச்சாளனுக்கு பல கலை உண்டு. நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு கலை உண்டு, தந்தை பெரியாருக்கு ஒரு அமைதியாக ஒரு கலை உண்டு, அறிஞர் அண்ணாவுக்கு ஒரு கலை உண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் உண்டு. அப்படி திரு சீமான் அவர்களுக்கு பார்ப்பான் அப்படின்னா அவருக்கு ஒரு இயற்கையான ஒரு இதோடு பேசுறார். தோழர்களே, 8% வாக்கு எடுத்த ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய அந்த வலிமையான இளைஞர்களின் கூட்டத்தை நாம் அவ்வளவு புறக்கணிப்பது அவ்வளவு சரியல்ல. வெறுப்பு நமக்கு யாருக்கும் இல்லை அவர் மீது. பிராமண சகோதரர்கள் மீது வெறுப்பு வரக்கூடாது என்பதுதான் நம்முடைய பார்வை. எந்த சமூகத்தையும், நான் தனியாக பேசுகிறேன், எந்த ஒரு சமூகத்தையும் பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது என்பதுதான் எனது பார்வை, எமது பார்வை. ஏனால் அந்த கொள்கையின் பால் வார்க்கப்பட்டவன் நான். மனிதர்களே, நீங்கள் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்தான் படைக்கப்பட்டீர்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டீர்கள். காலம் அவர்களை மதமாகவும் சாதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் உயர்குடிகளாகவும் மாற்றிவிட்டது. அப்ப நாம் அந்த கொள்கையில் இருக்கிற நாங்கள் குழப்பம் நிறைந்த உணர்ச்சி வசமான செயல்பாடுகளை பேசும் சீமானுடைய இந்த பேச்சுக்கான விளக்கத்தை நாம் கேட்கிறோம். எந்த ஒரு கருத்தும், எந்த ஒரு ஐடியாலஜியும் அந்த தத்துவார்த்தத்தின் அடிப்படையிலே தான் விமர்சனங்களுக்கு உள்ளாக வேண்டும். அந்த தத்துவார்த்தம் அடிப்படை மூலம் அதை பின்பற்றுபவர்கள் அந்த மூலத்தை தான் பின்பற்றுவார்கள். சனாதனம் என்ன சொல்கின்றது, தர்மம் என்ன சொல்கிறது, புராணங்கள் என்ன சொல்கிறது, வேதங்கள் என்ன சொல்கிறது, இதெல்லாம் திரு சீமானுக்கு தெரியுமா? அயோத்திதாச பண்டிதரை பற்றி, அதற்கு முன்னால் சங்கரலிங்கனார், அதற்கு முன்னால் பெரும் தலைவர்களை எல்லாம் பற்றி, தியாகராயரை பற்றி, சவுந்தரபாண்டியனாரை பற்றி எல்லாம் தெரிந்திருக்கிற சீமான் இன்றைக்கு துக்ளக் குருமூர்த்தியின் முன்னால் பார்ப்பனர்கள் சமாதானமானவர்கள், அனைவரையும் சமத்துவமாக பார்ப்பவர்கள், ஆகவே அவர்கள் பார்ப்பனர்கள். அவர் பாரதிக்கு மட்டும் சொல்லல, பாரதிக்கு மட்டும் சொன்னு அவர் சொல்லுவார், நான் பாரதியத்தான் பேசினேன்னு. அவர் பாரதிக்கு மட்டும் சொல்லல, சுவாமிநாத அவர் யாரு, வைத்திலிங்க ஐயருக்கும் சொன்னார். அவருக்கு மட்டுமல்ல, துக்ளக் குருமூர்த்திக்கும் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார். அவர்களை ஏன் பார்ப்பான் என்று அழைக்கிறோம்? அவர்கள் அது ஒரு பட்டப்பேர் அல்ல, எல்லாவற்றையும் நன்கு பார்ப்பவர்கள், அந்த பார்ப்பனர்கள். இப்போ துலுக்கர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது பட்டப்பேர் அல்ல. துருக்கியில் இஸ்லாமிய தலைமையகம் இருந்தனால் அவர்களை துருக்கர்கள் என்று அழைத்தார்கள், துருக்கியர்கள். அது காலத்தில் அது மருவி, நல்லா புரிகிறதா, அது துருக்கர்கள் என்றானது. பறையடிப்பவர்கள், செய்தியாளர்கள், அதனால் அது பறையர் என்று சொல். இதெல்லாம் கேவலமாக இல்லை, இவர்கள் கேவலமாக சொன்னார்கள். பார்ப்பனர்கள்
அப்படித்தான் எல்லாவற்றையும் நன்குணர்ந்து அரசி ஆராய்ந்து செய்வார்கள். இப்ப நாம அந்த ஆய்வுக்கு சொல்ல முன்னாடி திரு சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை அந்த இடத்திலே சுட்டி காட்பது ஏன், ராமசாமியை பற்றி என்ற கேள்வியை நாம் வைப்போம். பிராமண சகோதரர்கள் ஏராளமான பேர் எனக்கு நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், உங்களுக்கு நண்பர்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் அப்படி அல்ல. ஒரு சமூகத்தின் மீது, ஒரு இனத்தின் மீது தனிப்பட்ட பகை யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது பார்வை, எனது புரிதல். ஆனால் சீமானை போன்றவர்கள் மேடைகளில் அரிதாரம் பூசி அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பது, விதவிதமாக பேசுவது நமக்கு புரியவில்லை. பேச்சு ஒன்று புரிய வேண்டும் என்பதற்காகத்தானே அன்றி அங்கே வேடத்திற்காக பேச்சு ஒன்றும் தேவையில்லை. மெல்லிய ஆற்றில் ஓடுகிற நல்ல அழகான சலசலப்பான தடங்களின்றி களங்களின்றி ஓடுகிற ஒரு ஆற்றின் பால் நாம் செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இப்படியெல்லாம் கையை உயர்த்தியே அப்படியெல்லாம் பேச வேண்டியதில்லை. சரி, அது அவருடைய ஸ்டைல். இப்ப அவருக்கு கேட்டால், தமிழ்நாட்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில், நல்லா கவனிங்க, திரு சீமான் அவர்கள் பேசுகிற, அன்றைக்கு முலைவரி போட்டவர்கள், 16 அடிக்கு ஒரு சமூகத்தை நின்று பேய்க்க வைத்தவர்கள், 12 அடி ஒரு சமூகத்தை நின்று பேச வைத்தவர்கள், 8 அடி ஒரு சமூகத்தை நின்று பேச வைத்தவர்கள், 6 அடி 3 அடி இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் இடைவெளிகளை, அன்றைக்கு திருவிதாங்கூர் மகாராஜாக்களுக்கு முன்பு நீ இந்த பக்கம் நின்று பேசணும், நீ 10 அடி தள்ளி நின்று பேசு, நீ 8 அடி தள்ளி நின்று பேசு, நீ 16 அடி தள்ளி நின்று பேசுன்னு வைத்தது திராவிடமா சனாதனமா? இதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். நல்ல கவனிங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அன்றைக்கு நடந்தது, ஒரு மனிதனும் முகமுகமாக உட்கார்ந்து பேசுவது, ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் அருந்துவது, நாமெல்லாம் அந்த கொள்கை உண்டது. எச்சிச்சோற்றை பகிர்ந்து கொள்கிற நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டோமானால் 16 அடி மனிதன் தள்ளி நின்று பார்க்க வேண்டும், அப்படித்தான் பேச வேண்டும். இதை கொண்டு வந்தது தந்தை பெரியாரின் திராவிட இயக்கமா, திராவிட தேசியமா, தமிழ் தேசியமா, அல்லது சனாதன சமஸ்கிருத தேசியமா, அல்லது இந்துத்துவா தேசியமா? இத அவர் முதல்ல பதில் சொல்லணும். ஒன்று. இரண்டாவது கேள்வி மிக முக்கியமாக, ஒரு குமரி மாவட்டத்தில் பொதுக்குளத்தில் தண்ணீர் அருந்துவதற்கு தடையேற்றிய ஐயா சாமித்தோப்பு வணக்க வழிபாட்டில் அவருக்கு பெயரை முத்துக்குட்டி என்று வைத்துக்கொள், முடிசூடும் பெருமாள் என்று வைக்க பெயரே தகுதியற்றவன் என்று சொல்ல சாதிய வன்கொடுமை இன்றைக்கு 850களில் கொண்டு வந்தது திராவிட தேசியமா இல்லை சனாதன தேசியமா என்பதையும் அவர் சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக ஆலய பிரவேசங்களில், மதுரை போன்ற இடமாக இருந்தாலும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் செல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு அன்ஃபிட் என்று சொல்வது திராவிட தேசியமா அல்லது சனாதன தேசியமா என்பதையும் சீமான் அவர்கள் சொல்ல வேண்டும். பார்ப்பன கடப்பாரை கொண்டு பழைய திராவிட கட்டிடத்தை இடிப்பேன் என்று முழங்கும் சிறு சீமானுக்கு அவருடைய மூதாதையர்கள் வரலாறு தெரிந்திருக்க வேண்டும். தெரியும் அவருக்கு. மேடை கிடைத்தவுடன் எது வேண்டாலும் பேசலாம் என்று அவர் பேசிவிடக் கூடாது. தந்தை பெரியாரை பற்றி அங்கு இழிவுபடுத்த வேண்டிய நோக்கம் என்ன? தந்தை பெரியார் ஒரு வெளிப்புறமாக தன் வாழ்வியலை சொல்கிறார். நான் ராமசாமி கடந்த காலத்தில் சிறு வயதில் பல கூத்து கும்மாளங்களை போட்டு, அவரிடத்திலே எல்லாம் இருந்தது, குடியிருந்தது, பெண்ணோடு அவர் சல்பத்தில் ஈடுபட்டார், ராஜபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தார், பெரும் செல்வந்தருடைய ஒரே மகன். காசிக்கு சென்றார். அங்கே அவர் கடும் துயரை சந்தித்தார் உயர் சாதிகளால். திரும்பினார். காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பிலே இருந்து விடை பெற்றார். அவர் அன்றைக்கு திராவிட மக்களுக்காக போராட ஆரம்பித்தார். மானத்தை விற்று பிழைப்பை செய்வதை எதிர்த்தார். எல்லா இடங்களிலும் அவர் மக்களுக்காக போராடினார். திரு சீமான் அவர்களே, தந்தை பெரியார் பொது சொத்தை எப்பவாவது திண்டாரா? இந்த இயக்கத்திற்கு வந்த பிறகு சொல்லுங்கள். அவர் திராவிடர்களுக்கான எழுச்சியை சொல்கின்ற போது நீங்கள் அவரை சொல்கின்றீர்களே, பெரியார் அவர்கள் திராவிடத்தை பேசி மக்களின்
எழுச்சியை ஊற்றி மேல் சாதி கீழ் சாதி இல்லை, அனைவரும் சமமானவர் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய காலங்களில் தந்தை பெரியார் அவர்கள் என்றைக்காவது மாட மாளிகைகளில் கோட கோபுரங்களில் ராஜ வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தாரா? அவர் பொது சொத்தை காவு கொண்டாரா? ஆட்சி அதிகாரத்தில் காலியாக இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அழைத்த போது அவர் பதவியிலே அவர் அமர்ந்தாரா? அவர் எதுவுமே செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த திராவிட சமூகத்தின் மக்கள் ஒடுக்கப்படுவதும் அடக்கப்படுவதும் மோசமாக்கப்படுவதற்கும் எதிராக தன் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்தார் பெரியார். சொல்லுங்க, பெரியார் பெரியார் எங்க யார என்ன செஞ்சார்? பொதுச்சொத்தை காவு கொண்டாரா? இந்த இயக்கத்துக்கு வந்த பிறகு கண்ட பெண்களோடும் அவர் பாலியல் உறவில் ஈடுபட்டாரா? நம்பிக்கை மோசடி செய்தாரா? யாரையாவது கருவறுத்தாரா? இல்லையே. காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார். இதுதான் அவர் மேல இந்த குருமூர்த்தி வகராக்கள் வைப்பதை மீண்டும் உறுதி செய்திருக்கிறார் திரு சீமான் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் சொல்கிற போது சீமான் சொல்கிறார், காட்டு மிராண்டி மொழி என்றேன். காட்டு மிராண்டி மொழி தானே. கல் தோன்றி மண் தோன்றா, அதுக்கெல்லாம் முன்னாலே தோன்றிய காட்டு மிராண்டி காலத்திலே தமிழ் இருந்தது. 1800களில் தான் ஹிந்தி வந்தது. இதை இன்னைக்கு சனாதன மொழியாக அவர்கள் மாற்றுகிறார்கள். எல்லா நாகரிகமும் வருவதற்கு முன்பு, அவர் சொல்ற மாதிரியே பேசுறேன், எல்லா நாகரிகமும் உருவாவதற்கு முன்பே தமிழ் வந்து விட்டது. அது காட்டு மிராண்டி மொழி. பாஷை தெரியாத காலங்களில் பேசிய மொழி காட்டு மிராண்டி மொழி. உண்மைதான். அதுல என்ன கேவலம் இருக்கு? அதற்கு பிறகு அவர் சொல்கிறார் பெரியார், தமிழிலேயே புராணங்கள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் மாற்றி இது கல்வியாளர்கள் மொழியாக மாற்ற வேண்டும், அறிவியல் மொழியாக மாற்ற வேண்டும், சர்வதேசத்தோடு நாம் போட்டி போடக்கூடிய மொழியாக அவர் மாற்ற வேண்டும் என்று சொல்கின்ற பெரியார் இனவெறியை எங்கும் ஊட்டவில்லைங்க. பெரியார் மொழிவெறியை எங்கும் ஊற்றவில்லை. நாம் சொல்கிறோம் எல்லோரும் இந்த நாட்டை வர வேண்டும், எல்லோரும் இந்த நாட்டை ஆளலாம், இந்த நாட்டின் சர்வாதிகாரம் அல்ல. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே மலையாளி என்று கருணாநிதி அன்றைக்கு கச்சை கட்டி தூக்கி வீசிய போது திரு எம்ஜி ராமச்சந்திரன் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழர்களுக்காக, நீ எந்த பிரபாகரனை உயர்த்துகிறீர்களோ அந்த பிரபாகரனுக்காக, அந்த தமிழ் தேசிய விடுதலைக்காக, அந்த ஈழத்தின் விடுதலைக்காக தன்னால் என்ற 5 கோடி ரூபாயை கொடுத்தார். 2 கோடி நினைக்கிறேன். அதுதான் ராமச்சந்திரன். அவரை மலையாளி என்று கேவலப்படுத்த திரு கருணாநிதி அவர்கள் முயன்ற போது, இல்லை நான் இந்த மண்ணுக்காக செய்வேன் என்று சொன்னார். ஆனா இன்றைக்கு நீ தெலுங்குன்னு சொல்லி பெரியாரை கேவலப்படுத்திய, அது நாங்கள் நம்புகிற அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிரானது. அவன் மனிதனாக இருக்க வேண்டுங்க. வைக்கத்துல அவர் போராடினார். மூத்திர பைய முடித்து தூக்கி கொண்டு முடுக்கு மூலைகள் எல்லாம் தமிழர்களின் விடுதலைக்காக ஒருவன் போராடினான், கல்விக்காக போராடினான், மொழியினுடைய மாற்றத்திற்காக போராடினான், எழுத்தின் வடிவத்திற்காக போராடினான், சுதந்திரமாக பேச வேண்டும், எழுத வேண்டும், பூஜிக்க வேண்டும், கற்க வேண்டும், எல்லாவற்றிற்கும் போராடினான். பொதுச்சொத்தை காவு கொள்ளவில்லை. அவர் இன்றைக்கு சீமானுடைய எதிரியாக மாறியிருக்கிறார். சீமானுடைய மூதாதையர்கள்லாம் பட்ட கஷ்டத்தை சீமா போய் கேட்கணும். நான் சீமானிடத்திலே கேட்கிறேன், 16 அடி ஒருவன் தள்ளி நின்றுதான் பேச வேண்டும், அவன் வாயை பொத்தி கொண்டுதான் பேச வேண்டும். இது பெரியார் கொண்டு வந்ததா? அந்த மேடையிலே நீ சொல்லியிருக்கலாமே, அந்த மக்களிடத்திலே சொல்லியிருக்கலாமே, இதை முதலே அகற்றுங்கள் என்று. ஆண்டவரின் பாதையில் அனைவரும் சமம் என்றால் அனைவரும் அர்ச்சகராகலாமே, அந்த மேடையிலே நீ சொல்லியிருக்கலாமே. எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய நீங்கள் சமநிலையை பார்க்க வேண்டும் என்று. திரு சீமான் அவர்களே, ஒரு சமூகம் தொட்டால் பாவம், மற்றொரு சமூகத்தை பார்த்தால் தீண்டு. பிரிட்டிஷ்காரன் சொன்னான், உலகத்திலே நான் இதே மாதிரி எங்கும் பார்க்கவில்லை தோழர்களே. உலக வரலாற்றில் பல நாடுகளில் ஆட்சி அமைத்திருக்கிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சக்தி இந்தியாவை பற்றி அன்றைக்கு வைஸ்ராய்கள் ரவுலட் சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து, அடக்குமுறை கொண்டு வந்து, ஜாலியன் வாலாபாக்கில் பல படுகொலைகளை நடத்தி ஜெனரல் டயர் கொண்டவர்களை வைத்திருக்கிற அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொன்னது, இந்தியாவிலே நடந்த இந்த சாதி அடக்குமுறை போன்று உலகத்தில் எங்குமே பார்க்கவில்லை என்று எழுதினான் பிரிட்டிஷ்ல. அதுக்கு அவன் சொன்னா, தொட்டால் தீற்று என்பதை விட ஒருத்தனை பார்த்தாலே கொரோனா வைரஸ் எழுதி வச்சன. இது பெரியாரா?
இது திராவிடமா? திரு சீமான் இதுக்கு பதில் சொல்லுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில், திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வெளியே நின்றுத்தான் கடவுளை ஓட்டையில பார்க்கணும்னு எழுதினவன் பெரியாரா இல்லது திராவிட தேசியமா என்று சொல்லணும். இன்றைக்கு வரை வேதங்களை படிப்பவர்கள், வேதங்களை கற்றுக் குனிந்தவர்கள், கடவுளின் முதற் படைப்புகள், அவர்கள்தான் சொன்னார்கள், நாய்களில் பல சாதிகள் இருக்கிறது. ஏன் மனிதர்களிலும் பல பிரிவுகள், பல இனங்கள் இருக்கலாமே. அல்சீசியம் இருக்கிறது என்று ஒரு வேத பண்டிதர் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேசினார, அதை பற்றி நீங்க பேசியிருக்கலாமே. அந்த இடத்துல போய் பெரியார் சொன்னாரா என்று சொல்கிறீர்கள். அதுதான் உங்களுடைய நெஞ்சி. வயிற்று வளர்ப்பதற்காக எதுவும் பேசக்கூடாது தோழர் அவர்களே. திராவிடர்கள், திராவிட தேசியத்தின் அரசியல்ல இன்றைக்கு ஊழல் கரைபுரண்டு ஓடுகிறது. அதை நாம் எதிர்க்கத்தான் செய்கின்றோம். பொது சொத்துக்களை திராவிட இயக்கத்தின் பால் பலர் தின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை எதிர்க்கத்தான் செய்ய வேண்டும். தமிழ் தேசியம் பேசியவர்களும் எதிர்க்கத்தான் செய்கிறார்கள். எதிர்த்துத்தான் ஆக வேண்டும். திராவிட தேசியம் எதற்காக தந்தை பெரியாரால் கொண்டு வந்தப்பட்டதோ, தியாகராயரால் உருவாக்கப்பட்டதோ, சங்கரலினார் போராட்டத்தில் வடிவமைக்கப்பட்டதோ, அயோத்திதாச பண்டிதர், ஜஸ்டிஸ் பார்ட்டி, 1949 பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த ராபின்சன் பூங்காவில் இருந்து ஒன்றே குலம் ஒருவரே தேவன், என்ன மொழி, ஒருதான் தேவனாக இருக்க முடியும், ஒரே குலம்தான். இதைத்தானே திராவிட தேசியம் சொன்னது. ஊழல்களையும் பெண் பித்தர்களையும் கொண்டு இன்றைக்கு திராவிடம் அதிகரித்து வருவது. ஆனால் தன் முதுகுக்கு பின்னாலே இருக்கும் அழுக்கை அவர் நிறைக்க வேண்டும். அந்த இடத்திலே போய் அவர் பேசியிருக்க வேண்டும். நான் உங்களை மதிக்கின்றேன். ஆரியர்களை எத்தனை காலத்திற்குத்தான் நீங்கள் அந்நியர்கள் என்று சொல்ல வேண்டும்? அப்படி சொல்லக்கூடாது. நம்மோடு, நம்முடைய பாசத்தோடு, நம்முடைய இனத்தோடு இரண்டர கலந்துவிட்ட இந்த இனத்தை அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்வதை விட்டுவிட்டு அவர்கள் சமநிலையாக பார்க்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார்கள். அவர்கள் கோயிலுக்குள் அணைத்து சென்றார்கள். இதை பெரியார் செய்தாரா என்று மனசாட்சி அடகு வைத்து கேட்கிற சீமானே, கொஞ்சம் யோசித்து பாருங்க ஐயா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு வலைதளங்களில் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள் அல்ல, வசைபாடப்படுகிறீர்கள். உங்களுக்கு நிதியாக யாரும் சொல்லவில்லை. பெரியார் அவர்களை மட்டும் சொல்லிவிட்டு நிற்கிறேன். மூத்திர பையை தூக்கி கொண்டு, முணங்கி கொண்டு, வலியால், வேதனையால் கடைசி வரை ஒரு இடத்திற்காக பாடுபட்டு உயிரை விட்டவன் தான் பெரியார். தன் காலம் அடக்குமுறைகளுக்கு இடைப்பட்ட போதும் கோயில் உள்ளே நுழைவது, யாரெல்லாம் இளிச்சவாயர்களாக இழிந்த நிலையில் வந்தார்களோ அவர்கள் வீட்டில் அவருடைய மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது சாணி வாடை எடுக்கின்ற போது பெரியார் அதனை கடும் சினத்தோடு எதிர்த்தார். எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசினார் பெரியார். பெரியார் யாருக்கு எதிராக அடக்குமுறை செய்தார்? எந்த பொதுப்பணத்தை தின்றார்? யாரை சமநிலையாக இருக்கக்கூடாது என்று சொன்னார்? யாரை கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று சொன்னார்? யாரோடு கலப்பு மனம் செய்யக்கூடாது என்று சொன்னார்? சொல்லுங்கள். வைத்தியநாத ஐயரை பேசுகிறீர்கள், துக்ளக் ஷோவை உயர்த்துகிறீர்கள், அந்த இடத்துல பாரதியை பற்றி பேசுகிறீர்கள், குருமூர்த்தி எல்லாம் உயர்த்தி பேசுகிறீர்கள். பார்ப்பான், எல்லாவற்றையும் பார்ப்பான், எதையும் பார்க்க மாட்டான் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே. வயிறை வளர்ப்பதற்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாது ஐயா. இது ரொம்ப தவறு. உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள். இதுதான் அந்த செய்தி. நன்றி.